ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மெடிவல் இந்தியா, அதாவது மத்திய கால இந்தியான்னு சொல்லுவாங்க, இல்லை இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து ஹிஸ்ட்ரி கொஷின்ஸில் என்னென்னலாம் இதுவரையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்ற கொஷின்ஸில் சில கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர், அவர் பேர் நம்மளுக்கு தெரியும், மியான் தான்சென் அப்படின்னு வந்து தெரியும். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்ராண்டா பாண்டேவா, ஹரிதாஸ் பாண்டேவா, ராம்தனு பாண்டேவா, சுவாமி ஹரிதாஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்தனு பாண்டே. அவர் ஒரு ஹிந்து தான். ஆனால் அக்பர் தான் வந்து ஹிந்துஸ் நிறையா பேர் ஆதரிச்சார்ல. இன்னும் நிறையா ஹிந்துஸ் இருக்காங்க. ராஜா தோடர்மால் இருக்கார். ராஜா தோடர்மால் பார்த்திங்கன்னா அவருடைய வருவாய்த்துறை அமைச்சர், ரெவென்யூ துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெவென்யூ மினிஸ்டர். ராஜா தோடர்மால் வந்து வருவாய் அமைச்சர், சரிங்களா? ராஜா தோடர்மால் வருவாய் அமைச்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜா பார்மல் யாருன்னா ஆம்பரோட ராஜா பார்மல் அப்படின்றவர் ஆம்பரோட ராஜா. அக்பரோட ஒய்ஃப் ஹர்காபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமஸாக வந்து ஜோதாபாய் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. அவங்களோட அப்பா தான் ராஜா பார்மல். இவருக்கு வந்து என்னென்னா மன்சப்தார் பதவி கொடுத்துருந்தார் அக்பர். இவருக்கு மன்சப்தார் பதவி கொடுத்துருந்தாரு. இவருக்கும் இவரோட பையன் வந்து இருப்பார், ராஜா பகவான் தாஸ். ராஜா பகவான் தாஸ்க்கும் ராஜா பார்மலுக்கும் மன்சப்தார் பதவி வந்து அக்பர் கொடுத்துருந்தார், சரியா? அவரோட மாமனாருக்கும் அவருடைய ஒய்ஃபோடைய அண்ணனுக்கும் கொடுத்துருந்தார், சரியா? இன்னொருத்தங்க இருப்பாங்க, ராஜா மான்சிங். இவர் ஒரு முக்கியமான பர்சன். ராஜா மான்சிங் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் தாஸோடைய பையன், சரியா? அதாவது ஜோதாபாயோட அண்ணன் பையன். அவருக்கு வந்து என்னென்னா படை தளபதி இதுவும் கொடுத்துருந்தார், படை தளபதி போஸ்டிங், அந்த பதவி கொடுத்துருந்தார். இந்த மான்சிங் அப்படின்றவர் தான் ஹால்டிகிட்டி போர் இருக்குல்ல, பேட்டில் ஆஃப் ஹால்டிகிட்டி நடந்திருக்கும். 1576 ஒரு போர் நடந்திருக்கும். யாருக்குன்னா அக்பருக்கும் ராணா பிரதாப் இருக்கார்ல, அவருக்கும் நடந்திருக்கும். ராஜபுத்திரர் ராணா பிரதாப் 2 பேருக்கும் நடந்திருக்கும். அப்போ வந்து என்னென்னா ராஜா மான்சிங் அப்படின்றவர் தான் தளபதியாக வந்து கலந்திருப்பார். அக்பரோட சார்பாக அவர் தான் போய் போர் செஞ்சுருப்பார், சரிங்களா? இது மாதிரி நிறையா ஹிந்துஸ் வந்து அக்பரோட ஃபேவரட் இருக்கார். மோஸ்ட்லி வந்து என்னென்னா பீர்பால் இருக்கார், ராஜா பீர்பால் இருக்கார். இது மாதிரி நிறையா பேர் வந்து என்னென்னா அக்பரோட ஃபேவரட்ஸ் இருக்காங்க ஹிந்துஸ்லேருந்து. அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தவர் தான் ராம்தனு பாண்டே. அவரோட பேர் வந்து என்னென்னா அப்புறமா மியான் தான்சென் அப்படின்னு வந்து என்னென்னா ஃபேமஸாக அவர் அழைக்கப்பட்டார், சரிங்களா? அடுத்த கொஷின் வந்து பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கீழ்வரும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்ட குறியீடுகளில் வந்து தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. நம்ம கூற்று காரணம் ரெண்டும் சரியா, இதுக்கு சரியான காரணம் தானா அப்படின்றத பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்பர் ஃபதேபூர் சிக்ரியில் புலந்தர்வசாவை கட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபதேபூர் சிக்ரி அப்படின்றது ஒரு நகரம், ஒரு ஊர், சரியா? அதில் புலந்தர்வசா அப்படின்றது ஒரு கோட்டை. அந்த கோட்டையை வந்து கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டு தான். அக்பர் வந்து ஃபதேபூர் சிக்ரியில் கட்டினார் புலந்தர்வசாவை. அடுத்தது அவரது குஜராத் வெற்றியின் நினைவாக அது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்தை முதல்ல அக்பர் வந்து வெற்றி அடைஞ்சாரா, கைப்பற்றினாரா அப்படின்னு பார்த்தா கைப்பற்றினார். ஆமாம், குஜராத் வந்து என்னென்னா அக்பர் வந்து கைப்பற்றுவார். கிட்டத்தட்ட 1571 அவரோட 30 வயசுக்கிட்ட குஜராத்தை வந்து அவர் கைப்பற்றுவார், சரியா? இதுவும் வந்து கரெக்டு. இப்போ வந்து கூற்று கரெக்டு, காரணம் கரெக்டு. இந்த கூற்றுக்கான காரணம் அதானா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அக்பர் வந்து ஃபதேபூர் சிக்ரியை குஜராத் வெற்றியோட நினைவாக தான் கட்டினாரா, இல்லை வேறு ஏதோ நினைவாக கட்டினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் வெற்றி நினைவாக தான் அவர் கட்டினார் ஃபதேபூர் சிக்ரியை. அதனால் வந்து கூற்றும் சரி, காரணமும் சரி, சரியான விளக்கம் அப்படின்னு வந்து என்ன சொல்லிடலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏவும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. ஆர் என்பது ஏவோட சரியான விளக்கம் அப்படின்றது தான் கரெக்டு, சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சிவாஜி யாருடன் புரந்தர் உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சிவாஜி வந்து யாரோட புரந்தர் உடன்படிக்கை செஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங் இவரோட தான் செஞ்சுருப்பார். ஏன் புரந்தர் உடன்படிக்கை செஞ்சார் அப்படின்னு பார்ப்போம்.
புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ராஜா ஜெயின்சிங்க்கும் நடுவில் சைன் பண்ணப்பட்டது. 1665 வந்து 2 பேரும் உடன்படிக்கை செஞ்சுருப்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி வந்து யாருக்கு கீழே ஜாகிர்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாகிர்தார் அப்படின்றது ஒரு பதவி. ஜாகிர்தார் பதவியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அந்த இடத்த வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவங்க வரி வசூல் பண்ணிக்கலாம். வரி வசூல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு குட்டி படையும் இருக்கும். அந்த படையை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். அவங்களுக்கு மேலே எந்த ராஜா இருக்காரோ அந்த ராஜா வந்து அந்த படையை கேட்கும்போது கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். இப்போ வரி கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதுலேயும் ஒரு பகுதியை வந்து ராஜா கிட்ட வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து இவங்களோட வேலை, ஜாகிர்தாரோட வேலை. ஒரு பக்கம் வருவாயும் அவங்க பார்த்துப்பாங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா படையும் பார்த்துப்பாங்க. ஆனால் ஜமீன்தார் அந்த மாதிரி கிடையாது, ஒன்லி வருவாய் மட்டும்தான் வாங்கி கொடுப்பாங்க. அதான் ஜமீன்தாருக்கும் ஜாகிர்தாருக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? இப்போ வந்து இது மாதிரி வந்து சிவாஜி வந்து ஜாகிர்தாராக இருக்கார். யாருக்கு கீழே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஜப்பூர் சுல்தான் கீழே இருக்கார். பாமினி சுல்தான்கள் ஒரு 5 பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதில் பீஜப்பூர் பாமினி சுல்தானுக்கு கீழே வந்து என்னென்னா, சிவாஜியோட அப்பா வந்து ஜாகிர்தாராக இருப்பார். அந்த பதவியை வந்து சிவாஜிக்கு அப்புறமா கொடுத்துருவாங்க. அந்த ஜாகிர்தாராக அவர் இருக்கார். பட் சிவாஜி அந்த பீஜப்பூர் ராஜா வந்து யாருக்கு கீழே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் கீழே, முகலாய பேரரசர் அவுரங்கசீப் கீழே இருக்கார். சரியா? இப்போ இது மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பீஜப்பூர் சுல்தானுக்கு ஒழுங்காக வரி வசூல் பண்ணி கொடுக்க மாட்டார். கொடுக்காததால் என்ன பண்ணுறாருனா, பீஜப்பூர் சுல்தான் முதல்ல வந்து என்னென்னா ஒரு ஆள் அனுப்புவார். அவர் பேர் அஃப்சல் கான். அஃப்சல் கான் வந்து என்னென்னா, சிவாஜியை நான் போய் பார்த்துக்கிறேன், நான் அவரை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அஃப்சல் கானை வந்து அவர் கொன்னுடுவார். சிவாஜி கொன்னுடுவாரா? உடனே அப்பமா என்னென்னா இதே மாதிரி பிரச்சனையாக போயிட்டுருக்கோம், கொன்னுடுவார். அதுக்கு அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா, அடுத்தது இன்னொரு ஆளை அனுப்புவார். அவுரங்கசீப் ஒரு ஆள் அனுப்புகிறாரு. அவுரங்கசீப் அவர் யார் அனுப்புவார் அப்படின்னா, செயிஸ்டகான் அப்படின்னு ஒருத்தர் அனுப்புவார். செயிஸ்டகான் அனுப்புவார். பட் சிவாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா, செயிஸ்டகான் வந்து இவரை பிடிக்க வந்துட்டு இருப்பார். பட் நைட்டு இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. செயிஸ்டகான் அந்த படைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு வருவார்ல, அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ணி செயிஸ்டகானும் வந்து என்னென்னா செயிஸ்டகானோட பையனை கொன்றுவார். செயிஸ்டகான் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு போவார். அதுக்கப்புறமா அவுரங்கசீப் கோவப்பட்டு அவரை கவர்னர் போஸ்டிங்லேருந்து வேறு ஒரு கவர்னர் போஸ்டிங்க்கு மாற்றிடுவார். ஒரு இடத்துலேருந்து தக்கான கவர்னராக இருப்பார், அதுக்கு முன்னாடி டெக்கன் கவர்னராக இருப்பார். அவரை வந்து வங்காளத்துக்கு மாற்றிடுவார், பதவி மாற்றம் பண்ணிடுவார். சரியா? இந்த மாதிரி பண்ணிடுவார். செயிஸ்டகானாலே முடியல, அஃப்சல் கானாலே முடியல. கடைசியில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் ராஜா ஜெய்சிங் அனுப்புகிறார். ஜெய்சிங்கோட ஒரு பெரிய படையோடு அனுப்புகிறாரு. ஜெய்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவாஜியை வந்து கோட்டையிலே வந்து என்னென்னா முற்றுகையிட்டு சுற்றி வளைச்சிடுறாரு. இதனால் சிவாஜிக்கு வர வழி இல்லை, அதனால் சரணடைகிறாரு. அப்போ தான் வந்து 2 பேருக்கும் புரந்தர் உடன்படிக்கை சைன் பண்ணிக்கிறாங்க 1665. ஜெய்சிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ போய் அவுரங்கசீப் முகலாய பேரரசை போய் பாருங்கள், பார்த்தா வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் வந்து என்ன பண்ணுறாரு, போய் பார்க்குறாரு அவுரங்கசீப்பை. அவுரங்கசீப்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஜப்பூர் சுல்தானையும் வந்து பீஜப்பூரை ஆக்சுவலி அவுரங்கசீப் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஜப்பூரை ஏற்கனவே சிவாஜி வந்து என்னென்னா இது மாதிரி அவருக்கு கப்பம்லாம் கட்டாமல் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காருல, அதனால் இவர் என்ன சொல்வார்னா, எனக்கு கீழே நீ ஜாகிர்தாராக இரு அப்படின்னு ஜாகிர்தார் பதவியெலாம் கூட கொடுப்பாரு. சிவாஜி கூட அது எனக்கு வேணாம், என் பையனுக்கு கொடுங்க இப்படிலாம் சொல்வார். இப்படிலாம் வந்து என்னென்னா நல்லா தான் போயிட்டுருக்கோம். பட் ஆனால் என்னென்னா சிவாஜி ஒரு கட்டத்தில் அவுரங்கசீப் அவரை அவமதிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜிக்கு பிடிக்கல அங்கே இருக்கிறதுக்கு. அதனால் அவுரங்கசீப்கிட்ட வந்து என்னென்னா அவர் கொடுத்ததெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு, அவர் கீழே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இதனால் சண்டை வந்து சிவாஜியை அவுரங்கசீப் வந்து ஜெயிலில் போட்டுருவார், சிறையில் போட்டுறார். சரிங்களா? அப்புறமா தான் சிவாஜியும் அவரோட பையனும் ஆப்பிள் கூடையில் தப்பிச்சு வருவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் ஸ்டோரி புக்ஸ்லலாம் படிச்சிருப்போம். இந்த மாதிரி கதைலாம் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா வெளில வந்துடுவாங்க. சிவாஜி திரும்ப வந்து ராய்கர் கோட்டையில் வந்து என்னென்னா பட்டம் ஏற்றிருப்பார். மன்னராக வந்து என்னென்னா மகுடம் சூடிப்பார். சரியா? சத்ரபதி அப்படின்ற பதவியோட வந்து என்னென்னா பேரோட என்னென்னா பதவி ஏற்றுக்கிறார். சத்ரபதி சிவாஜி அப்படின்ற பேரோட. சரிங்களா? இதுதான் சிவாஜியோட ஸ்டோரி. இப்போ வந்து இந்த புரந்தர் உடன்படிக்கை யார் கூட செஞ்சுக்கிட்டாருன்னா, ராஜா ஜெயின்சிங். இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜபுத்திரர் தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவு மணி அடித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மராத்திய பேரரசு என்ன அடுத்தது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜிக்கு அப்புறம் யார் ஆள்வா அப்படின்னா
சிவாஜிக்கு அப்புறம் யார் ஆள்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பாஜி ஆட்சி பண்ணுவார். சம்பாஜி. அவருக்கு அடுத்தது சம்பாஜிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் பட்டத்துக்கு வர்றது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். வந்து என்னென்னா 2 பேருக்கு நடுவில் சண்டை இருக்கும். யார் அப்படின்னா ராஜாராம் அப்படின்ற ஒருத்தருக்கும் ஷாஹூ அப்படின்ற ஒருத்தர் யார் ஆட்சிக்கு வர்றது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அப்போ ஆனால் ஷாஹூ வந்து யார்கிட்ட இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாய அரசர்கிட்ட கைதியாக இருப்பார். அவுரங்கசீப் பிடிச்சி வச்சுருப்பார் ஷாஹூவை. சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கும் 2 பேருக்கும். இந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராஜாராம் இருக்காங்கல்ல, ராஜாராமோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராஜாராமோட பையன் பேர் சிவாஜி 2 அப்படின்னு வச்சுருப்பாங்க. சிவாஜி 2. ராஜாராம் ஒய்ஃப் பேர் தாராபாய். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷாஹூவை வந்து என்னென்னா ரிலீஸ் பண்ணுறார். அவுரங்கசீப்போட பையன் வந்து பாவம், நம்ம வந்து என்னென்னா ஹிந்துஸ் கூட வந்து டாலரண்ட்டாக இருக்கணும், ஹிந்துஸை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஷாஹூவை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த தாராபாய் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து அரியணையை விட்டு கொடுக்க இவங்களுக்கு மனசு இல்லை. தன்னோட பையன் தான் வந்து அரசாளணும் அப்படின்னு என்ன விருப்பப்படுவாங்க. சிவாஜி 2 அப்படின்றவ தான் அரசாளணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தலையிட்டு பாலாஜி விஸ்வநாத் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து மராத்திய அரசவையில் வந்து ஒரு பெரிய பதவியில் இருப்பார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஷாஹூவை தான் வந்து ரொம்ப நாள் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு, அதனால் வந்து அவர் தான் வந்து அரசாளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஹூவை மன்னராக்கிடுவார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். ஷாஹூ வந்து யாரால் மன்னராகிறார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். உடனே ஷாஹூக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே வந்து என்னென்னா அரச வேலை எதுவுமே அவர் பார்க்க மாட்டார். எல்லாத்தையும் பாலாஜி விஸ்வநாத் அவர் கையிலே ஒப்படைச்சிட்டு இவர் வந்து என்னென்னா ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். இந்த மாதிரி தான் வந்து என்னென்னா மராத்தியர்கள்ட பேஷ்வா அப்படின்ற டாபிக் வருது. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா யார் மன்னரான சத்ரபதிக்கு அதிகாரம் அவ்வளோவா இருக்காது. பேஷ்வானா யாருன்னா முதலமைச்சர், அவங்களுக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்கும். பாலாஜி விஸ்வநாத் தான் முதல் பேஷ்வாவாக இருப்பார். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறமா நிறைய பேஷ்வாஸ் வருவாங்க. பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ் 1, பாஜிராவ், இது மாதிரி நிறையா பேஷ்வா வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தர் இருப்பார், அந்த பரம்பரையில் வந்த ஒருத்தர் தான். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுநாத் ராவ். இந்த ரகுநாத் ராவ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து என்னென்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து அடிக்கடி படையெடுத்து வந்துக்கிட்டே இருப்பார். முகலாய பேரரசுக்கு படையெடுத்து வந்துக்கிட்டே இருப்பார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகமது ஷா அப்தாலி அப்படின்றவர் அடிக்கடி படையெடுத்து வந்துக்கிட்டே இருப்பார். சரிங்களா? இந்த மாதிரி படையெடுத்துட்டு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இந்தியாவுக்கு வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் படையெடுத்துட்டு வரும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா முகலாய அவர் அரசராக சரி நீ அரசராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆளை வந்து விட்டுட்டு போகிறேன், அவர் வந்து இந்த அஃபேர்ஸ்லாம் பார்த்துப்பார், இங்கே நடக்கிற அரசவையை அவரும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து விட்டுட்டு போகிறார். இந்த ரகுநாத் ராவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாய அரசவையில் அகமது ஷா அப்தாலி விட்டுட்டு போன அந்த ஆளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா விரட்டி விட்டுருவார். இவர் முகலாய அரசர் தான் அரசராக இருக்கணும், நீ ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவார். இதனால் வந்த ப்ராப்ளம் தான். இதனால் அகமது ஷா அப்தாலியோட கோபம் யார் மேலே திரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுநாத் ராவ் மேலே திரும்புது. அப்போ 2 பேருக்கும் நடுவில் போர் நடக்குது. இந்த போர் தான் வந்து என்னென்னா 3ஆம் பானிபட் போர். 3ஆம் பானிபட் போர் எந்த வருஷம் அப்படின்னு நமக்கு படிச்சிருப்போம். 1761 வருஷம். ரகுநாத் ராவ் அண்ட் அகமது ஷா அப்தாலி. இதில் யார் ஜெயிச்சா? ரகுநாத் ராவ் சைடில் முகலாயர்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது ஷா அப்தாலி. இதுக்கப்புறமா மராத்தியர்களோட பவர் ரொம்ப அதிகமாக இருந்த பவர் வந்து என்னென்னா முகலாயர்களை விட மராத்தியர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் அது வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அகமது ஷா அப்தாலியோட படையெடுப்புக்கு அப்புறமா. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கொஷின்ஸோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.